எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே பாயிண்ட் தான் என் மைண்ட்லேயுமே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு துரைராஜ் சாராக இருக்கட்டும், பாத்திமன் சாராக இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியாக ஓட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை மைண்டில். நம்ம இப்போ எப்பயும் அப்பா கூட போகிறோம், அப்பா கூட வரோம், நமக்கு எங்கே தேவைப்பட போகுது அப்படின்னு எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட் நான். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இப்போ இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம கார் டிரைவிங் எங்கே பழக போகிறோம், நம்ம தனியாக ஓட்ட நம்மளால ஓட்ட முடியாது. வணக்கம், நான் ஸ்ருதி, ஆர்கிடெக்சர் படிக்கிறேன், 3rd இயர் தியாகராஜர் காலேஜில். ஸோ இனிஷியலாக கார் டிரைவிங் வந்து சேர்றப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் என் மைண்ட்லேயுமே இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட். நம்ம கார் டிரைவிங் எங்கே பழக போகிறோம், நம்ம தனியாக ஓட்ட நம்மளால ஓட்ட முடியாது. ஸோ எப்பயும் அப்பா கூட போகிறோம், அப்பா கூட வரோம், நமக்கு எங்கே தேவைப்பட போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா தான் வந்து புஷ் பண்ணாரு. இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளா எங்கேயாவது போயிட்டு வர மாரி நம்ம வந்து நம்மள ரெடி பண்ணிக்கணும். சரி, அப்படி ஒரு ஸ்டெப் தான் டிரைவிங் வந்து சேர்ந்தது. ஸோ கூகுள்ல பார்த்தப்போ கேசி டிரைவிங் ஸ்கூல் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானும் போனேன். ஓகே, நம்ம வந்து கரெக்ட்டா ஓட்டணும். இந்த மாரி ரொம்ப பயத்தோட தான் ஆக்சுவலி போனேன். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து 2 சார்ஸுமே வந்து ரொம்ப ஸ்வீட். எப்படின்னா, நம்ம நம்ம காருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓட்டுறோம்னா, நம்ம நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது வந்து அவங்க வந்து நம்மள அப்படி ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாரி, நம்மளா ஓட்டுற மாரி, அப்படி அந்த மாரி ஒரு ஃபீல் தான் அவங்க குடுத்தாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல எடுத்தப்ப வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து அவங்கட்ட இருக்கும். பட் வந்து எப்படின்னா, நம்மளே தான் எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் பண்றேன், அத பார்த்து நீங்க பண்ணுங்க, அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களா வந்து ஃபர்ஸ்ட் இப்படி கிளட்ச ரிலீஸ் பண்ணுங்க, இந்த ஸ்பீட்ல போங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க குடுப்பாங்க. ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளா தான் பண்ற மாரி இருக்கும். சார் வந்து சொல்ல மட்டும் தான் செய்வாங்க. ஸோ ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மகிட்ட இருக்க மாரி இருக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, பாதி பயத்த வந்து எலிமினேட் பண்ணிருச்சு. நம்ம வந்து இது வந்து சரியா பண்றோம், தப்பா பண்றோம்ன்றது நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 2 சாருமே வந்து ரொம்ப சிம்பிளா மாத்திட்டாங்க. நான் வந்து நெனச்சத விட ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரெய்னிங். பட் ஓட்ட ஓட்ட சாரோட சப்போர்ட் இதெல்லாம் இருந்தனால ரொம்ப சிம்பிளா எல்லாமே முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ட்ரெய்னிங் வந்து சாரோட கார்ல பண்ணது. ஸோ இனோவான்ற வரப்ப எனக்கு ஸ்டார்ட்டிங்ல துரைராஜ் சாரா இருக்கட்டும், பார்த்திபன் சாரா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியா ஓட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல மைண்ட்ல. நம்ம எங்க ஓட்ட போறோம், சரி ஓட்டிட்டு 2 நாள்ல திரும்ப வந்துருவோம் அப்படிதான் நெனச்சேன். ஸோ பட் அந்த இனோவா எடுத்த உடனே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து 2 சாருமே குடுத்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உன்னால முடியும் அப்படின்றது யாராச்சும் நமக்கு சொன்னாலே, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி குடுக்கும். ஸோ அப்படி ஓட்ட ஆரம்பிச்சது தான். ஸோ இனோவாலே பார்த்தீங்கன்னா, நாங்க மதுரையில டவுன்ல இருக்க எல்லா பிளேஸஸுமே போயிட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து டிரைவிங் வந்து இப்போ மத்தவங்களுக்கு வந்து இது பெரிய காரு, யார்ட்ட சொன்னாலும் "இவ்ளோ பெரிய கார் ஓட்டுதா?" அப்படின்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இப்போ இல்லவே இல்ல. ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக்கி குடுத்தது வந்து கேசி டிரைவிங் ஸ்கூல். ஸோ 2 சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. தேங்க் யூ. வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நான் வால்ஆர்ட்ன்ற பேர்ல வால்பேப்பர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 2வது பொண்ணு ஸ்ருதி ஆர்க்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்காங்க தியாகராஜா காலேஜ்ல. அவங்க ஆல்ரெடி 2 வீலர் நல்லா ஓட்டுவாங்க. ஸோ காரும் பழகிரட்டும். இப்போ பழகுனா தான் நல்லது அப்படின்னு நினைச்சு கார் பழகுறதுக்கு ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல் தேடினேன். கூகுள்ல தான் சர்ச் பண்ணேன். இந்த லொக்காலிட்டியில எந்த டிரைவிங் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல கேசி டிரைவிங் ஸ்கூல்னு திருநெல்வேலியில இருக்கதா தெரிஞ்சுட்டேன். அப்புறம் அவருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். அவங்க இம்மீடியட்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5, 6 நாள் ஒரு 10 டேஸ் கோர்ஸ் வந்து அவங்க கார்லயே வண்டி ஓட்டி பழகுச்சு. நல்லா ஓட்டிச்சு. ஆனா நான் நேர்ல பார்க்கல. அப்புறம் நான் சொன்னேன், என்கிட்ட இன்னோவா தான் இருக்கு. அந்த இன்னோவாவையும் நீங்க ட்ரெயின் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கே வந்து எங்க காரே எடுத்து அதுல ஒரு டச் குடுத்தாங்க. ஒரு 10 நாள் கிளாஸ் அது மொத்தமா. அதுல ரொம்ப நல்லா வண்டி ஓட்டி பழகிட்டாங்க. இப்ப இன்னோவா கார வந்து அவங்க சாதாரணமா எந்த பயமும் இல்லாம ஈஸியா ஓட்டுறாங்க. அ அந்த அந்த மாரி நல்லா ட்ரெயின் பண்ணி குடுத்ததுக்கு கேசி டிரைவிங் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு பிரபாவதி. சுருதியோட அம்மா. அ 10 நாளையில பாப்பா நல்லா கத்துக்குச்சு. பொறுமையா, நிதானமா, கோவப்படாம சொல்லித் தராரு. நானும் அவங்க கூட போயிருந்தேன். நல்லா சொல்லிக் குடுக்குறாரு. எல்லாரும் கேசி டிரைவிங் ஸ்கூலுக்கு வாங்க, கத்துக்கோங்க. மிஸ்டர் பார்த்திபன் அவர் தான் இனிஷியலா ட்ரெய்னிங் குடுத்தாங்க. அது சின்ன கார் ஓட்டி முடிச்சு பெரிய கார் ஓட்டையில கேசி டிரைவிங் ஸ்கூலோட ஃபவுண்டர் மிஸ்டர் துரைராஜ். அவர் யாருன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து துறையில ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில இன்ஸ்ட்ரக்டரா இருந்தவரு. ரொம்ப நிறைய திறமையான டிரைவர உருவாக்கியிருக்காருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அவர் வந்து குழந்தைக்கு ரொம்ப பொறுமையா சொல்லிக் குடுத்து, எங்க கார் இன்னோவா காரு, கொஞ்சம் பெரிய சைஸ் காரு. உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே அந்த காரோட லென்த்த ஓட்ட கஷ்டப்படுவாங்க.
ஆனா எங்க பாப்பா ரொம்ப சாதாரணமா அந்த வண்டி அந்த இனோவா காரை ஓட்டுது. எந்த பயமும் இல்லாம ரொம்ப அருமையா வண்டி ஓட்டுது. அவங்க எல்லாம் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அதாவது கூட்டமான நேரத்துல, நெரிசலான இடத்துலயும் வண்டி ஓட்ட சொல்லி தராங்க. கூட்டம் இல்லாத இடத்துல சொல்லி தராங்க. ஹில்ஸ் ஏரியா மாரி இருக்க, மேடு பள்ளமா இருக்க ஏரியா, அந்த மாரி எல்லா ஏரியாலயும் ஒவ்வொரு நாள் கிளாஸ் குடுத்து, அந்த வண்டி ஓட்டுற பயமே இல்லாம செஞ்சுடுறாங்க. அது சார் துரைராஜ் சார் ரொம்ப அருமையா செய்றாரு. இப்ப ரொம்ப பொறுமையா சொல்லிக் குடுத்தாரு. எங்க பாப்பாக்கு எந்த பயமும் இல்லாம ரொம்ப அருமையா கத்துக்குச்சு. இதுக்கு வந்து நாங்க கேசி டிரைவிங் ஸ்கூல்ல ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம். எஸ்பெஷலி துரைராஜ் சார. அவர மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு வந்து என் பிள்ளைக்கு சொல்லிக் குடுத்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க் யூ. துரைராஜ் சார் இங்க தான் இருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது இப்ப எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பொதுவா நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைகள் மட்டும் இல்ல. இப்ப எங்க போக்குவரத்து துறையிலேயே வயசானவங்களா இருப்பாங்க, சில விஷயம் தெரியாம இருப்பாங்க. நான் ஆல்ரெடி 81லயே ஐஆர்டி முடிச்சனால ஒரு வருஷம் கோர்ஸே படிச்சேன். ஃபைனல் எக்ஸாம் எழுதினேன். அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொன்னு நல்ல மார்க் வாங்கி வந்தேன். வந்து அரசு துறையில உயர் அதிகாரிக்கு டிரைவரா இருந்து சிட்டி பஸ் ஓட்டி, ஹில்ஸ்ல 3 பஸ் ஓட்டி, அதுக்கு எல்லாத்துலயுமே அவார்டு வாங்கி அப்புறம் எனக்கு என்னுடைய இதுக்கு எந்த விபத்து இல்லாம ஓட்டுனதுக்கு வந்து அரசு போக்குவரத்து கழகத்துல பயிற்சி பள்ளியில ஆசிரியரா இருந்தேன். அதுலயும் முத்திரை பயிற்சிருக்கேன். அப்ப நம்ம வந்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஒண்ணு கட்டாயம் தொடங்கணுன்றத நான் வந்து முன்னிறுத்தி இருக்கும்போது, என்னுடைய மகனுக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட். இப்ப எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் அதை யார் ரன் பண்றது அப்படின்னு பார்த்தாக்க, அந்த இடத்துக்கு என் மகன் வராது. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம இதை விடக்கூடாது. நம்ம சார்ந்த தொழில், நமக்கு தெரிஞ்ச தொழில் ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன் பல பேரை உருவாக்கக்கூடாது? நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எங்க எம்டி அதான் சொன்னாரு. அப்பா நீ வெளியே போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூல் கண்டிப்பா ஆரம்பிக்கணும். இவ்வளோ உன்கிட்ட திறமை இருக்கு. பல பேரை உருவாக்க, அதுதான் உனக்கு பேர் சொல்லும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்க ஷார்ட் பீரியட்ல தான் ஆரம்பிச்சோம். நிறைய கேள்விப்பட்டு போய் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான திருப்தியோட வெளிப்படுத்தி அவங்க மூலமா தான் எங்களுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதுல வந்ததுல நீங்க. ஆனா பெஸ்டா ஓட்டுது. சொல்லி கொடுக்க டக்குன்னு ஓட்டும். இதே சுருதி ஓட்டும் போது வெளியில இருக்கவங்க இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கு, இனோவா ஓட்டுது அவங்க கையை காட்டி பேசுறதே எனக்கு பெருமையா இருக்கு. பரவாயில்ல அப்படின்னா. ஆனா அது அதே நினைக்கும். பாப்பாங்க ஒரு மாதிரி இன்னும் சின்ன பிள்ளையா, வண்டியில ஆளே இருக்கு தெரியல, வெறும் கால் வார மாதிரி இருக்கு அப்படின்ற நோக்கத்தோட பார்க்கும்போது எனக்கு தான் பெருமை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மாதிரி பல பேரை உருவாக்கிருங்க. வந்ததுல நல்ல அருமையான பொண்ணு. சொல்லிக் கொடுக்க டக்குன்னு படிக்கட்டு தடக்கல்லாம் படிக்கிறதெல்லாம் தடக்கல்லா இருக்கும் இல்லையா? தடக்கல்லாம் படிக்கலாம் மாத்தி வந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது டக்குன்னு அடுத்த நிமிஷம் செய்யும். அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே செய்யாதவங்களையும் செய்ய வச்சு ஓட்ட வைக்கிறேன். அது எங்களுக்கு இன்னும் அதோட ஈஸி. ரொம்ப திறமையான பொண்ணு. மாற்று கருத்தே சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த செஞ்சா நுணுக்கமா சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே செய்யறதுல முன்னிறுத்தி இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப அருமையான ஃபேமிலி நீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா வந்தீங்க. சொல்லி கொடுத்தா திறன்பட ஓட்டுது. இன்னும் நீங்க பல பேருக்கு எங்க மூலமா அவசியம் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.